குத்துவிளக்கேறிய போட்டு கால் கட்டில் மேல் குத்துவிளக்கேறிய போட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை குங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயும் மணாளனை மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்காள் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். குத்து விளக்கெரிய என்று தொடங்கும் இந்த பாசுரம் ஆண்டாள் கண்ணனுடன் துயில் கொண்டிருக்கும் நப்பின்னையிடம் பேசுவதாக அமைந்துள்ளது. அழகிய குத்து விளக்கு எரிய யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டிலின் மேல் வெண்மையான தூய்மையான மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் கொத்தாக மலர்ந்த பூக்களை சூடிய அழகிய கூந்தலை உடைய நப்பின்னையின் ஸ்தனங்களின் மேல் படுத்து கிடக்கும் பரந்து விரிந்த மார்பினை உடைய கண்ணனே, உன் வாய் திறந்து எங்களிடம் பேசுவாயாக. கரிய பெரிய கண்களை உடைய நப்பின்னையே, பொழுது புலர்ந்து இவ்வளவு நேரம் ஆனபோதும் உன் மார்பில் சாய்ந்து உறங்கும் கண்ணனின் உறக்கம் களைய நீ சம்மதிக்காமல் இருக்கிறாயே. எத்தனையேலும் ஒரு கணமாகிலும் கண்ணன் உன்னை பிரிந்திருப்பதை பொறுத்து கொள்ளும் சக்தி அற்றவளாக நீ இருக்கிறாயே. உண்மையாகவே நீ இப்படி இருப்பது எங்களது தலைவன் கண்ணபிரானை காண்பதற்கு அனுமதிக்காமல் இருப்பது உனது தகுதிக்கு பொருத்தமன்று என்று கூறுகிறாள் ஆண்டாள். பஞ்சசயனம் என்பது பட்டு, பருத்தி, கம்பளம், மலர், தளிர் ஆகிய 5 பொருட்களால் செய்யப்பட்ட படுக்கையாகும். ஓம் நமோ நாராயணாய.